Good morning, everyone. This is Ma Vichi, Assistant Professor in Vellalar College of Education. I'm here to present an interesting topic that too from an interesting paper. Yes, this paper belongs that is teaching and learning. It has been assigned in our curriculum, that is in our first semester for first B.Ed. It has been assigned as C3 paper, that is teaching and learning paper. That is what we are going to discuss now. I'm going to give a small gist of unit number 1. This is about nature of learning and teaching. இந்த லெசனில் நம்ம லேர்னிங்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, டீச்சிங்னா என்ன, ஒரு எஃபெக்டிவ் டீச்சிங்னா எப்படி இருக்கணும், அதை தான் பார்க்க போகிறோம். சரியா? இட்ஸ் a சிம்பிள் டாபிக், ரொம்ப ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் மீனிங் ஆஃப் லேர்னிங். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், யாருக்கெல்லாம் இருக்கணும், எப்போல்லாம் இருக்கணும், அதுக்குன்னு கொஞ்சம் நார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். தி ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட் ஷுட் பி யூனிவர்சல், இட் ஷுட் பி அப்ளிகபிள் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான், ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ், நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் தி லிவிங் பீயிங்ஸ். ஈவன் ஒரு கேட், டாக், வாட் எவர் இட் இஸ், எல்லா உயிரினங்களுமே வந்து ஏதாவது ஒரு வகையான கற்றலில் ஈடுபட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால தான் இது அப்ளிகபிள் டு ஆல் லிவிங் பீயிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்கவுங்களுடைய லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸை பொறுத்து இந்த லேர்னிங்கோட சக்ஸஸ் அமையும். அண்ட் இட் மாடிஃபைஸ் தி பிஹேவியர் ஆல்சோ. எப்போல்லாம் நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உண்மையான லேர்னர் அப்படின்னா எது லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் இட் ஷுட் கிரியேட் சம் சேஞ்ச், நடத்தை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான டெஃபினிஷன்ஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இட் என்ரிச்சஸ் லைஃப், இட் கிரியேட்ஸ் பர்மனன்ட் சேஞ்ச் இருக்கணும், உலகத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அது உதவி பண்ணும். இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராசஸ். எப்போ பிறக்கிறோமோ அந்த நிமிஷத்துலேருந்து நம்ம லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம். டில் லைஃப் எண்ட்ஸ் வி கேன் லேர்ன் சம்திங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிட்டு தான் இருப்போம். தட்ஸ் வை இட் ஹாஸ் பீன் கால்ட் அஸ் எண்ட்லெஸ் ப்ராசஸ். இந்த லேர்னிங்க்கு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸும் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு இப்போ நான் கொடுத்துருக்கேன். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் ஷுட் பி தேர், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கொலாபரேட்டிவ் ஸ்கில், மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது, குரூப் ப்ராசஸிங், லேர்னர்ஸோட எபிலிட்டி, ஆப்டிடியூட், அதாவது அவங்களுக்கு திறனும் இருக்கணும், கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும், தென் அவங்களுக்கு ஆட்டிடியூடும் இருக்கணும், அதை பற்றின ஒரு சிந்தனையும் இருக்கணும். ஸோ லேர்னிங் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு தேவை. ஒரு லேர்னரும் ஒரு டீச்சர் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி லேர்னருக்கு ஒரு அவங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல், யூனிக் ஸ்கில் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கற்றுக்கணுன்ற எண்ணம் முதல்ல இருக்கணும், அதற்கான சூழ்நிலை அமையணும். இது எல்லாத்தையும் தான் உட்கூறுகள்னு சொல்லுவாங்க, கற்றலுக்கான உட்கூறுகள். அதுதான் லேர்னிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நேச்சர் ஆஃப் லேர்னிங். ஸோ நேச்சர் அப்படிங்கிறது தன்மை, நம்ம ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் லேர்னிங் தமிழில் வந்து தன்மைகள்னு சொல்லலாம். கற்றலுடைய தன்மைகள் எப்படிலாம் இருக்கணும், ஒரு கற்றல்னால் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி யூனிவர்சல், கண்டினியூவஸ், இது ஒரு தொடர் செயலாக இருக்கணும், இட் ஷுட் இம்ப்ரூவ் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், தென் பர்பஸிவ், அதற்கு ஒரு காரணம் இருக்கணும், அண்ட் மல்டிபிள். இது மட்டும்தான் கற்றுக்குவேன், அது மட்டும்தான் கற்றுக்குவேன், இது மட்டும்தான் எனக்கு வரும் அப்படி கிடையாது. இட் ஷுட் பி மல்டிபிள். நம்ம எல்லாமே கற்றுக்கணும், எல்லாமே நமக்கு தேவை. வி கேன் லேர்ன் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லேர்னிங். ஸோ லேர்னிங்கை வந்து என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதோடைய தாக்கங்கள் எதெல்லாம் இது இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு லேர்னிங் சிறப்பாக அமையணும் அப்படின்னா இது எல்லாமே தேவை. மோட்டிவேஷன், நீட்ஸ், நமக்கு தேவை இருக்கும்போது தான் நம்ம ஒரு செயலில் ஈடுபடுவோம், அதை தான் நீட்ஸ்னு கொடுத்துருக்கோம். தென் மெச்சுரேஷன், ஃபீட்பேக், லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், அட்டென்ஷன், நம்மளுடைய கவனம் அங்கே இருக்கணும். யூஸிங் எய்ட்ஸ், ஒரு சில கற்றல் கற்பித்தல் பொருட்களையும் நம்ம பயன்படுத்தும் போது நம்மளுடைய கற்றல் ரொம்ப சிறப்பாக அமையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் அந்த யூஸிங் எய்ட்ஸ்ன்ற பாயிண்ட் கொடுத்துருக்கேன். தென் கைடன்ஸ், ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வாட் எவர் வி லேர்ன் வி ஷுட் கெட் சம், வி ஷுட் நீட் சம் அப்ரிசியேஷன், ரைட்? நம்ம அது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணுவோம். ஸோ எந்த விஷயம் நம்ம பண்ணினாலும் அதற்கான ரிவார்ட் நமக்கு கிடைக்கணும்னு அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இது லேர்னிங்கில் நல்லாவே கவனித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஈவன் நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்ன் பண்ணும்போதோ, அவங்களுக்கு டீச் பண்ணும்போதோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, whenever they get first mark we should give some compliment. அப்போ நம்ம கொடுக்கும்போது பசங்களோட லேர்னிங் இன்னும் என்ஹான்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் லேர்னிங் இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னா இந்த ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது மேபி கார்பரல் பனிஷ்மெண்ட் கிடையாது, பசங்களுக்கு வந்து ஒரு சின்ன பயமும் இருக்கணும் இல்லையா. ஸோ இது நம்ம பண்ணலை, இந்த ஒர்க் நம்ம பண்ணலை, நம்ம இது படிக்கலை அப்படின்னா டீச்சர்ஸ் பனிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் பசங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அவங்க வந்து நம்ம ரொம்ப
பார்த்து பயப்படணும் அப்படிங்கிறது கிடையாது. கார்பரல் பனிஷ்மெண்ட் கிடையாது. இங்கே அந்த வேர்டை நான் மீன் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ கொள்கைகள், கோட்பாடுகள்னு ஒன்று இருக்கும். ஒரு கற்றலுக்கான கோட்பாடுகள் அதெல்லாம் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் பி அ ஃபார்ம் ஆஃப் க்ரோத், அட்ஜஸ்ட்மெண்ட் டு ஒன்ஸ் என்விரான்மெண்ட். முதல்ல நம்ம லேர்னர் எப்படி இருக்கணும்னா, தே ஷுட் பி ரெடி டு அக்செப்ட், டு அட்ஜஸ்ட் தெம்செல்ஸ் ஃபார் தேர் என்விரான்மெண்ட். அவங்களோட என்விரான்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முதல்ல லேர்னருக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் தே ஷுட் ஆர்கனைஸ் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். அது ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டாக இருக்கணும். அந்த என்ன லேர்னிங்காக இருந்தாலும் அது இட் ஷுட் பி அன் இன்டெலிஜென்ட் ஒன். தென் லேர்னருடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இஸ் மஸ்ட் தேர். இட் ஷுட் நாட் பி ஃபோர்ஸ்டு. ஸோ அவங்க ஒரு விஷயம் கற்றுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அப்போ தான் அவங்களோட ஈஸியாக கற்றுக்க முடியும், சீக்கிரமாகவும் கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடி எலிமெண்ட்ஸ் சொல்லும்போது சொன்னேன், தே ஷுட் ஹாவ், அ லேர்னர் ஷுட் ஹாவ் சம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட். அவங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உட்காந்து ஒரு கொஷின் படிக்கிறோம், ஒரு 10 மார்க் கொஷின் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அந்த ஒரு பேஜை 100 தடவை வாசித்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே போகாது. எப்போ தான் அது போகும் அப்படின்னா, இதை நம்மளால் இப்போ படிக்கணும், இது நமக்கு வேணும், இது நம்மளால் முடியும் அப்படின்னு முதல்ல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அதில் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வித்தின் 10 minutes we can finish it off. கவனம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு உட்காந்து திருப்பி திருப்பி 100 times படித்தாலும் அது மைண்டுக்குள்ளே போகாது. நம்மளுடைய முழு கவனம் அங்கே இருக்கணும், நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கற்றுக்கணுன்ற எண்ணம் முதல்ல நமக்கு இருக்கணும். சரியா? அது இருந்தால் மட்டும்தான் லேர்னர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அண்ட் தென் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதோடைய தாக்கங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இட் ஷுட் பி அன் எஃபெக்டிவ் ஒன். லேர்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்க லேர்னிங் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் ஈஸியாக அமையும். அவங்களோட இன்வால்மெண்ட்டும் நமக்கு ரொம்ப தேவை. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா பசங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை, செல்ஃப் லேர்னிங் ப்ராசஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. த நெக்ஸ்ட் திங் இஸ் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங். வி ஹேவ் 4 different types of learning and all those things are very interesting. The first one is rote learning and then the next one is meaningful learning. அதாவது ரோட் லேர்னிங் அப்படிங்கிறது பொருள் புரியாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறது. மீனிங்ஃபுல் லேர்னிங் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன வித்தியாசம்? டோட்டலாக நம்ம இதில் 4 types of learning பார்க்க போகிறோம். தட் இஸ் ரோட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் தென் செல்ஃப் லேர்னிங். 4 வித்தியாசமான வகைகள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரோட் லேர்னிங். ரோட் லேர்னிங் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி பொருள் புரியாமல் அப்படியே மனப்பாடம் பண்ணுறது. இந்த குட்டி பசங்க வந்து டேபிள்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க இல்லையா? போம் மனப்பாடம் பண்ணுறது, தமிழ் செய்யுளை மனப்பாடம் பண்ணுறது, அதோட பொருள் புரியுதோ இல்லையோ, மேம் சொல்லியிருக்காங்க, டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அப்படியே மனப்பாடம் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கும் மீனிங்ஃபுல் லேர்னிங், மீனிங்ஃபுல் அப்படின்னா முழுசாக அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், என்னெல்லாம் வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ரோட் லேர்னிங்கில் என்னென்னா, லேர்ன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது இல்லாததுனால தான் அவங்க அப்படி மனப்பாடம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் அவங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரோட் லேர்னிங்கில் they couldn't understand anything, பட் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுட்டு தான் நடந்துப்பாங்க. ரோட் லேர்னிங்கில் they depend on டீச்சர். டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது மட்டும்தான், டீச்சரை மட்டும்தான் எப்பவும் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது கம்ப்ளீட்டாக மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் வேறு மாதிரி இருக்கும். அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னு கிடையாது. பசங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் தானாக டீச்சர்ஸ் இல்லாதப்போ கூட அவங்களா புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. வித்தவுட் தி கைடன்ஸ் அண்ட் வித்தவுட் தி சப்போர்ட் ஆஃப் தி டீச்சர் ஆல்சோ தி ஸ்டூடெண்ட்ஸ் கேன் லேர்ன். அதுதான் மீனிங்ஃபுல் லேர்னிங்கில் இருக்கும். தென் ரோட் லேர்னிங்கில் டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அப்படியே கண்டினியூஸாக திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவைட் லிசனராக தான் இருப்பாங்க. ஃபுல் இன்வால்மெண்ட் இருக்காது. அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் நம்ம அதில் எதிர்பார்க்கவே முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். அவுட்புட்டும் அதிகம் இருக்காது. அதுவே மீனிங்ஃபுல் லேர்னிங் அதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவும் ஆக்டிவாக இருப்பாங்க, ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருப்பாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அவுட்புட் வில் பி மோர். சரியா? நம்ம எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அதை விட அவங்க பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாங்க. தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்டிவ் லேர்னிங். இது தேர்ட் டைப். ஃபஸ்ட்டு 2 types பார்த்துருக்கோம், ரோட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங். இப்போ பார்க்க போகிறது ஆக்டிவ் லேர்னிங். இந்த ஆக்டிவ் லேர்னிங்கில் இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை O.W. ரிவன்ஸ். இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் வில் பி பேஸ்ட் ஆன் 3 different domains. நாலேஜ், ஸ்கில் அண்ட் ஆட்டிடியூட். இதை 3ஐயும் பேஸ் பண்ணி இருக்கிற லேர்னிங் தான் ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட லேர்னிங் ப்ராசஸில் தன்னை ஈடுபடுத்திட்டு they can learn by experience. ஒரு அனுபவ ரீதியாக, அனுபவ அடிப்படையில் கற்றல் நிகழுது அப்படின்னா அதுதான் ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. பசங்க தன்னை கற்றல் செயலில் ஈடுபடுத்திக்கிட்டு அந்த அனுபவம் மூலமாக படிக்கிறது.
அதுதான் ஆக்டிவ் லேர்னிங். சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் நார்மல் லெக்சர் மெத்தடில் த டீச்சர்ஸ் கேன் கண்டினியூஸ்லி டாக் ஃபார் சம் டைம். It may be 30 minutes or 40 minutes or even sometimes 2 hours also the teachers can continuously talk, right? So அது மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்கஷன், குரூப் டிஸ்கஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் தெம்செல்ஸ் கேன் டிஸ்கஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அவங்க நிறைய பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்களோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் அங்கே இருக்கும். தே வில் பி ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஆக்டிவ் அட் தட் டைம். அப்புறம் ஃபீல்ட் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணுறது, ப்ராஜெக்ட் கொடுக்குறது, தென் இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங் பை டூயிங். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லேப்ல எல்லாம் பசங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தே வில் அலோவ் தி ஸ்டூடெண்ட்ஸ் டு டூ சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ரைட்? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, தே கேன் லேர்ன். அவங்களும் அதை செஞ்சு பார்த்து அந்த சொல்யூஷனை பற்றியோ, அந்த சால்ட் பற்றியோ, அந்த டிவைஸ் பற்றியோ அவங்களா தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? அதுதான் ஆக்டிவ் லேர்னிங் சொல்கிறது. தட் இஸ் தே கேன் லேர்ன் பேஸ்ட் ஆன் தியர் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன் பை டூயிங் சம்திங். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் நேம்ஸும் இருக்குது. ப்ளேவே லேர்னிங், டெக்னாலஜி பேஸ்டு லேர்னிங், குரூப் லேர்னிங் அண்ட் ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ இந்த ஆக்டிவ் லேர்னிங்க்கு இன்னும் 4 டிஃப்ரெண்ட் நேம்ஸும் இருக்குது. ஒவ்வொரு லேர்னிங்க்கும் ஒரு பிரின்சிபல்ஸ், அதுக்குன்னு கொஞ்சம் கோட்பாடுகள், கொள்கைகள் அப்படி இருக்கும். அது மாதிரி ஆக்டிவ் லேர்னிங்க்கும் கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னா, ஃபேக்ட்ஸ், அவங்க உண்மைகளை என்ன கான்செப்டை படிக்கணுமோ அதை வந்து முழுசாக புரிஞ்சிக்கிட்டு செஞ்சு பார்த்து லேர்ன் பண்ணுவாங்க. இதுதான் அதோட முக்கியமான பிரின்சிபல். இதுக்காக தான் நான் சொன்னேன், அனுபவ அடிப்படையில் இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அனுபவத்து மூலமாக அவங்க கற்றுக்கிறது. அதனால தான் லேர்னிங் டு டூ சம்திங். அவங்க செஞ்சு பார்த்து கற்றுக்கிறது, அதை எப்படி செய்யணும், அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத டெமோ பார்த்துட்டு அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு இவங்களும் ட்ரை பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. அண்ட் இது மூலமாக அவங்க குரூப் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணுறதுனால குரூப் லேர்னிங்கோட வேல்யூவையும் அந்த பசங்க புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தரோடையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், எப்படி அட்ஜஸ்டபிளாக இருக்கணும், மற்றவங்க சஜஷன்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணணும், இது எல்லா பழக்கமும் அந்த குரூப் டிஸ்கஷன் மூலமாக அவங்களுக்கு வரும். அப்புறம் நேச்சர் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங், இதுவும் வந்து ஆக்டிவ் லேர்னிங்கோட தன்மைகள் பற்றி கொடுத்துருக்கோம். பர்பஸிவ், ரிஃப்ளெக்டிவ், நெகோஷியேட்டட், அது ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் கொஞ்சம் இருக்கும். அதே போல் காம்ப்ளெக்ஸ் ஆல்சோ. அண்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி என்கேஜ்டு ஆல்வேஸ். அப்புறம் இதோட டெக்னிக்ஸ், திங்க் பேர் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்கு சேர்ந்து படிக்கிறது, சேர்ந்து திங்க் பண்ணுறது, ஒருத்தருக்கு தெரியாத விஷயத்த இன்னொருத்தர் வந்து ஷேர் பண்ணுறது, சொல்லி கொடுக்குறது. இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஆக்டிவ் லேர்னிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ரோல் ப்ளே கொடுக்கலாம், ஜிக்ஸா பசில் நிறைய க்ரியேட் பண்ணி பசங்களுக்கு நம்ம மோட்டிவேட் பண்ணோம்னா அவங்க பசில் மூலமாக நிறையா லேர்ன் பண்ணிப்பாங்க. பியர் ரிவ்யூ, ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றி இன்னொரு ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக் கொடுக்குறது. தென் டிஸ்கஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை நமக்கு கொடுக்கலாம். தென் கேம் பேஸ்டு லேர்னிங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் கிளாஸ் ரூமில் ஹேண்டில் பண்ணலாம். இதெல்லாம் டெக்னிக்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, we can give so many activities inside the classroom for this active learning. இந்த ஆக்டிவ் லேர்னிங் துடிப்புடன் கூடிய கற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளை பண்ணும்போது கிளாஸ் ரூமில் இம்ப்ளை பண்ணுறதுக்கு we have so many techniques. அந்த ஆக்டிவிட்டீஸை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இங்கேயும் கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1 minute paper, மேக்கிங் டு ரிப்போர்ட் தி ரெஸ்பான்ஸ், அண்ட் அசைன்மெண்ட் கொடுக்கறது, குவிஸ் அரேஞ்ச் பண்ணுறது, எங்கெல்லாம் குட்டி குட்டி பாஸ் கொடுக்கறது. தென் சாக்ரட்டிக் மெத்தட் அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது, கொஸ்டின் ஆன்சர். சரியா? கொஸ்டின் ஆன்சர் டெக்னிக். ஒரு சைடு ஸ்டூடெண்ட்ஸ் 2 டீமாக பிரிச்சுட்டு ஒரு சைடு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு சைடு ஆன்சர் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறது. தென் ஃபிங்கர் சிக்னல், ஃப்ளாஷ் கார்டு யூஸ் பண்ணுறது. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கை இன்னும் பேப்பர் மாற்றி கரெக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னொரு ஸ்டூடெண்ட் அசஸ் பண்ணுறது. இதுதான் இம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இதோட நம்ம ஆக்டிவ் லேர்னிங் முடிஞ்சது. இப்போ பார்க்க போகிறது செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது அந்த வேர்ட் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். நம்மள வித்தவுட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் எனி டீச்சர் வி ஆர் செல்ஃப் கேன் லேர்ன். தட் ஷுட் பி கால்ட் அஸ் செல்ஃப் லேர்னிங். சரிங்களா? யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹோம் அண்ட் யூ கேன் லேர்ன் பை யுவர் ஓன் எஃபர்ட். உங்களோட சொந்த முயற்சியில், உங்களுடைய ஈடுபாடோட நீங்களாக வீட்டிலேருந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட இடத்துல உட்காந்து நீங்களாக படிக்கிறது. சரிங்களா? ஸோ எந்த அசிஸ்டன்ஸும் இல்லாமல், எந்த டீச்சருடைய கைடன்ஸும் இல்லாமல் நீங்களாக படிக்கிறது. இதுக்கு இன்னும் என்னெல்லாம் பேர் இருக்குது அப்படின்னா, செல்ஃப் டீச்சிங், செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன், ஆட்டோ இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செல்ஃப் லேர்னிங்க்கு இந்த அதர் நேம்ஸ் எல்லாமும் இருக்குது. ஓகே. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ்
டெஃபினிஷன் இந்த செல்ஃப் லேர்னிங்க்கும் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. தட் இஸ் கலெக்டிங் இன்ஃபர்மேஷன் பை ஒன்ஸ் ஓன் எஃபர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தெம் வித்தவுட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் டீச்சர்ஸ், நாட் ஒன்லி டீச்சர்ஸ், வித்தவுட் தி அசிஸ்டன்ஸ் ஆஃப் அதர்ஸ் ஆல்சோ. அப்புறம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் கேன் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். எப்போ ஒரு விஷயத்த நம்மளே வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நமக்கு அமைதோ, அப்போவே கண்டிப்பாக நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தட் இஸ் உங்களுடைய தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்னெல்லாம் செல்ஃப் லேர்ன் பண்ணுறதுனால என்ன அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, யூ கேன் லேர்ன், ஓகே, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு லேர்ன். முதல்ல படிக்கிறதெல்லாம் கற்றுக்குவோம் இல்லையா, எப்படி படிக்கணும் அப்படின்லாம் பண்ணுவோம் இல்லையா. இப்போ என்னென்னா, படிக்கிற கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா பத்தாது, எப்படி படிக்கணுன்றதை புரிஞ்சுக்குவோம். சரிங்களா? ஒரு கொஷினை படித்து பார்த்து அதோட மீனிங்கை புரிஞ்சிக்கிறது அது நார்மல் லேர்னிங்கில் தான் பாசிபிள். ஆனால் செல்ஃப் லேர்னிங்கில் என்ன பாசிபிள்னா, எந்த விஷயத்தை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கை நம்ம லேர்ன் பண்ணிக்குவோம். அப்புறம் செல்ஃப் லேர்னிங் டெக்னிக் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, வி கேன் கண்டினியூ ஆர் லேர்னிங் ப்ராசஸ் டில் ஆர் லைஃப் எண்ட்ஸ். அதனால தான் இது லைஃப் லாங் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த செல்ஃப் லேர்னிங்கோட ரிசல்ட்டுக்கு யூ ஆர் தி ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ நானாக ஒரு டிகிரி படிக்கணும் அப்படின்னா அதோட வாட் எவர் இட் இஸ், நான் 50% வாங்கினாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, 100% வாங்கினாலும் நான் தான் பொறுப்பு. ஸோ ஐ மை செல்ஃப் இஸ் தி ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தி சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர், வாட் எவர் இட் இஸ், ஃபார் தி அவுட்கம் ஐ வில் பி ஒன்லி தி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இதை நம்ம முதல்ல புரிஞ்சுப்போம், ஏற்றுக்குவோம். இப்படி இந்த செல்ஃப் லேர்னிங்கோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, வி கேன் டெவலப் ஆர் இண்டிபெண்ட் திங்கிங். நம்மளுடைய சிந்தனைகள் இல்லையா, தானாக சிந்திக்கிற அந்த விஷயம் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம தான் பொறுப்பு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்குவோம். அண்ட் வி கேன் கெட் தட் ஃப்ரீடம் டு லேர்ன். நமக்கான சுதந்திரம், எப்போ வேணாலும் விருப்பப்பட்ட பாடத்தை விருப்பப்பட்ட நேரத்தில் விருப்பப்பட்ட இடத்துல உட்காந்து படிக்கிற அந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அண்ட் வி கேன் லேர்ன் டு சால்வ் தி ப்ராப்ளம்ஸ். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு கற்றுக்குவோம். அண்ட் வி கேன் என்ஜாய் தட் ஃப்ரீடம் ஆல்சோ அண்ட் இட் வில் பி மோர் ஜாய்ஃபுல். ஒன்ஸ் நம்ம அந்த ப்ராக்டிஸ்க்கு வந்தாச்சு அப்படின்னா, மீதி எல்லா லேர்னிங்கை கூட கம்பேர் பண்ணும்போது நமக்கு செல்ஃப் லேர்னிங் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங். டீச்சிங்னா என்ன? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லேர்னிங்கை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா. லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்த்துருக்கோம். ரோட் லேர்னிங், மீனிங்ஃபுல் லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் அண்ட் செல்ஃப் லேர்னிங். இப்போ பார்க்க போகிறது டீச்சிங். அப்போ டீச்சிங்னா என்ன? It is also an activity which can help the individuals or a group of people to acquire knowledge and skill. ஸோ டீச்சிங் அப்படிங்கிறதும் ஒரு செயல் தான். இது எதுக்காக அப்படின்னா, ஒரு தனி மனுஷனுக்கோ இல்லை ஒரு குரூப்புக்கோ, சரிங்களா, அவங்க நாலேஜையோ ஸ்கில் திறமைகளையும் அவங்கள வளர்த்துக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அந்த ஆக்டிவிட்டிக்கு பேர் தான் டீச்சிங். சரிங்களா? இதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் வேணும் அப்படின்னா, நேரம் வேணும், அதற்கான சூழ்நிலை அமையணும், அதற்கான மக்கள் நம்ம பக்கத்தில் இருக்கணும் இல்லையா. டீச்சர்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும். 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த டீச்சிங் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் டீச்சிங். டீச்சிங் லேர்னிங்க்கு எப்படி ஒரு தன்மை இருக்குதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி டீச்சிங்க்கும் தன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ் கேன் டூ. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. டீச்சிங் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா அது உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு யுவர் ஃபாதர் ஆர் மதர் வில் ஹெல்ப் யூ, ஆர் யுவர் சிஸ்டர் ஆர் பிரதர் கேன் டூ தட் இல்லையா. ஸோ டீச்சிங் ஹவு டு ரைட் அ பைசைக்கிள் அப்படின்னு வரும்போது சொசைட்டியில் இருக்க யார் வேணாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். பட் டீச்சிங் பர்டிகுலர் திங், பர்டிகுலர் டிகிரி, பர்டிகுலர் டீச்சிங் இன் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு வரும்போது, ஒரு அகடமிக் டீச்சிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒன்லி தி ப்ரொஃபஷனல்ஸ் கேன் டூ தட். அது எல்லாராலையும் பண்ணிட முடியாது, சரியா. ஸோ ரொம்ப ட்ரைன்டு ப்ரொஃபஷனல்ஸ், ட்ரைன்டு எக்ஸ்பர்ட்ஸ் வில் பி தேர் டு டீச் யூ. அவங்களால மட்டும்தான் ஒரு எஃபிஷியன்ட் எஃபெக்டிவ் டீச்சிங்கை உங்களுக்கு கொடுக்க முடியும், ரைட். அண்ட் லிங்குவிஸ்டிக் ப்ராசஸாக இருக்கணும். டீச்சிங் எப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இட் ஷுட் பி மோர் இன்ட்ராக்டிவ். ஒரு ஒன் வே கம்யூனிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் நாட் பி தட் மச் இன்ட்ராக்டிவ். ஸோ டீச்சிங் தட் மச் எஃபெக்டிவ். ஸோ டீச்சிங் எப்போ வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, தட் ஷுட் பி அண்ட் 2 வே கம்யூனிகேஷன். அதாவது டீச்சர் ஸ்டூடெண்ட் 2 பேரும் அந்த 1 வே கம்யூனிகேஷனில் இல்லாமல் இன்ட்ராக்டிவ் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஷியர்லி தட் டீச்சிங் ஆர் லேர்னிங் வாட் எவர் இட் இஸ், இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். அண்ட் டீச்சிங் இஸ் அன் ஆர்ட், இட்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ். எப்படி லேர்னிங் ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸோ அதே மாதிரி டீச்சிங்கும் ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ் தான். இதுவும் என்லெஸ் ப்ராசஸ் தான். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ்
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் டீச்சிங். ஒரு டீச்சிங் ரொம்ப குட்டாக இருக்கணும், ஒரு சிறந்த கற்பித்தல் அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அது ஏற்ற மாதிரி இருக்கணும். பசங்களை சிறந்த நோக்கு, அவங்களுடைய டார்கெட்டை வந்து அவங்களுடைய நோக்கத்தை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப தெளிவானதாக இருக்கணும். மற்றவங்க எல்லாருக்கும் யார் பார்த்தாலும், எப்போ அதை அப்சர்வ் பண்ணினாலும், எப்போ நம்ம கிளாஸை அவங்க கவனித்தாலும் அவங்களுக்கு அது புரியக்கூடிய வகையில் இருக்கணும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். நல்ல அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கணும். மாணவர்களுக்கு ஒரு பாடத்து மேலே ஒரு நல்ல ஈடுபாடையும் ஒரு ஆர்வத்தையும் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கான வாய்ப்புகள் அது கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்களோட சிந்தனைகளை தூண்டி விடணும். அவங்களுக்கான திறமைகளை அது நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல சிறந்த கற்பித்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேலே டீச்சர்ஸும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தே ஷுட் பி வெல் எஜுகேட்டட், மெச்சூர்ட், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும், எஜுகேட்டடாக இருக்கணும், செல்ஃப் இனிஷியேட்டிவ். நாளுக்கு நாள் அவங்க கண்டிப்பாக நாட் ஓன்லி செல்ஃப் இனிஷியேட்டட், செல்ஃப் அப்டேட்டட் ஆல்சோ. ஸோ காலத்துக்கு ஏற்ப நிறைய விஷயங்களை அந்தந்த கால மாற்றத்துக்கு ஏற்ப அவங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களும் பெஸ்ட்டு டீச்சராக இருக்க முடியும். ஸோ வித் திஸ் வி கேம் டு அன் எண்ட். இப்போ நம்ம பார்த்தது ஃபர்ஸ்ட் பிஎடுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருக்க C3 பேப்பர், தட் இஸ் டீச்சிங் அண்ட் லேர்னிங் அப்படிங்கிற பேப்பருடைய யூனிட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தி ரிமைனிங் திங் வி கேன் கண்டினியூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.